இந்த மார்வல் டிசி அப்படிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டார்க் சைடு தேனோஸ் ஸோ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்து பழகினவங்க திடீர்னு ஸ்டார் வார்ஸ்குள்ள வரும்போது என்னடா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. நீங்கள் ஜென்ரலி எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் பரிச்சை இல்லைனாலுமே கண்டிப்பாக தமிழ் கேமிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபாலன் ஆர்டர், சர்வைவர் அப்படிங்கிற கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுருப்பீங்க. அதில் வந்துட்டு லிட்டரலி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் யார் அப்படின்னா ஃபாலன் ஆர்டரில் நம்மளுக்கு ஜெஃபோனியன்ஸை காட்டியிருப்பாங்க. ஸோ ஜெஃபோ காட்ஸை பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு பிளானட்டில் போயிட்டு அவங்களோட அந்த ஒரு ஸ்கல்ப்சர்லாம் இருக்கும், நிறையா கோட்டை மாதிரி. அதே சமயம் அவங்களோட சிதல்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள பார்க்கும்போதே நார்மல் ஹியூமன் மாதிரி இல்லை, அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான பீயிங் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டார் வார்ஸ் வந்து பார்த்து க்ளோன் வார்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் மார்டிஸ் கார்ட்ஸ், ஆப்லாத், அப்புறம் ரெபல்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்டோ, இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதே ஸ்டார்ஸுக்குமே வந்துட்டு இந்த வீடியோ புதுசுன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல அதில் யாரை பார்க்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான க்ளோன் வார்ஸில் நம்ம பார்க்கப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் தான் மார்டிஸ் கார்ட்ஸ். ஈவன் இவங்களை வந்துட்டு இப்போ அசோகா சீரீஸில் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி ஃபர்தராக வரப்போகிற அசோகா சீசன் 2ல் மார்டிஸ் கார்ட்ஸ் வந்துட்டு எகெயின் காட்டலாம், இல்லையா ஆபிலாத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. முறைக்கு ஃபினாலேயோட பிரேக் டவுன் மாதிரி தான் அதை போட்டிருப்பேன், அசோகா சீசன் 1ஓடது. சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த மார்டிஸ் கார்ட்ஸ் யாரு? ஸோ 3 பேர் இருப்பாங்க, தந்தை, மகள், மகன், 3 பேர். ஸோ இவங்க ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இவங்க இருக்கிற ரெல்ம் இருக்கு இல்லையா, அது நம்ம கேலக்சிலேருந்து வேற ஒரு ரெல்மா இருக்கும். ஆக்சிடென்டெல்லாம் வந்து நம்ம ஆனகின், அசோகா, ஓபிவான் எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள போயிருவாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் லிட்டரலி நம்ம ஆனகின் என்னவா ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆனகின் பார்த்துருப்பாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சேஞ்ச் ஆயிருப்பாரு. பட் ஆனால் இந்த விஷயம் நீ பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்ட, இது உனக்கு தெரிஞ்சிருக்க கூடாது இப்போ, ஏன்னா காலப்போக்கில் அப்படியே விட்டுறணும், இப்போ உனக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க வேண்டியது நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆனகின் டார்த் வேடரா மாற போற அந்த தருணத்தையே மொத்தமா மறக்கடிச்சிருப்பாரு. அதனால என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஃபர்தரா வந்துட்டு அந்த கதை மூவ் ஆன இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சீரீஸ்னா ஸ்டார் வார்ஸ் தாங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அந்த ஆனகினோட ஆர்க்கை வந்துட்டு இவ்வளோ பெர்ஃபெக்டாக கொண்டு போக முடியாது. உண்மையாலுமே அது வியப்பாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனகினுக்கு முன்னாடியே தான் ஒரு வேடராக போறாரு, தன்னால் வந்துட்டு நிறைய பேர் அழிய போறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படியே விட்டுருந்தா கூட பண்ணியிருக்க மாட்டாரு. மோர் லைக் வாட் இஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இதுலேயே டீஸ் பண்ணி இதுலேயே அந்த விஷயத்தை வந்து மொத்தமாக அழிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபாதர் டாட்டர் சன் கிட்ட வந்தீங்க அப்படின்னா சன் அப்படிங்கிறவர் டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூஸராக இருப்பாரு, இன்னொரு பக்கம் டாட்டர் வந்துட்டு லைட் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூஸராக இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம மார்டிஸ் கார்டோட ஃபாதரா இருக்கக்கூடியவர். சோ அந்த ஃபாதர் வந்து தன்னோட இடத்தை நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனகின் கிட்ட தான் கேட்பாரு. பட் ஆனா முடியாது அப்படிங்கிற மாதிரி பட்சத்துக்கு தான் அவர் இருப்பாரு. சோ இவங்க எல்லாத்தையுமே மார்டிஸ் அப்படிங்கிற ரெல்ம்ல தான் நம்ம கெனோபி எல்லாருமே பார்த்திருப்பாங்க. சோ இவருக்கு ரெல்ம் வந்துட்டு மொரலைக்கு அவங்களுக்கு வீடு மாதிரி, அதே சமயம் அவங்களால இங்கிருந்து போகவும் முடியாது வெளியில. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இது ஒரு சிறைச்சாலை மாதிரி தான். பட் இவங்க வந்துட்டு மொத்தமா கேலக்சி இருக்கிற ஃபோர்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பகல் இரவு சேர்ந்தாதான் ஒரு நாள், அது ரெண்டுமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா கொண்டு போகணும். சோ காலை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஆரம்பிச்சு எப்படி மாலை வந்து இரவாகுதோ அதே ஒரு விஷயம் தான் திரும்ப வந்துட்டு இரவுல இருந்து காலை வருது இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரா தான் ஃபாதர் ஆக்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த கேலக்சி ஃபுல்லா வந்துட்டு லைட் சைடையும் டார்க் சைடையும் கொடுக்கறதுக்கு தான் மகளும் மகனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொரலைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சோ லைட் சைடு அப்படிங்கும் போதே கண்டிப்பா நீதி, நேர்மை, நியாயம், அதே சமயம் அமைதி, ஒழுங்கு இதெல்லாமே இருக்கக்கூடியவங்க. பட் டார்க் சைடு அப்படிங்கும் போது கோபம், வெறுப்பு, அதே சமயம் ஆளுமை தனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பேராசை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் ஞானின்னு சொல்லுவாங்க. அந்த ஞானி தான் அந்த ஃபாதர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர். சோ உங்களுக்குள்ள இருக்கிற நல்லது கெட்டதை நீங்க வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி யாருக்கும் கஷ்டமும் கொடுக்காம வாழ்க்கையை வந்துட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா லீட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு ஞானி தாங்க. பட் இவங்களுக்குள்ள இருக்க சக்தியோட அளவை வந்துட்டு மதிப்பிட முடியாது. எந்த ஒரு ஜெடாய் சித்னாலுமே இவங்களோட சக்திக்கு ஈக்குவலா இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்ல லைட் சேவர்ஸ் முன்னாடி நிற்கும் போது அந்த லைட் சேவரோட அந்த ஹீட் எவ்வளவு இருக்கும், அந்த ஹீட்டை வந்துட்டு அப்படியே கையாலேயே அமுக்கி ஆஃப் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு ஃபாதர் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே கேப்பபிளா இருப்பாங்க. அதே சமயம் அந்த மகனும் மகளும் வந்துட்டு
அவங்களால கிரியேச்சர்ஸாக மாற முடியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்படி உருமாறும் போதே அவங்களால அந்த மரணத்தையும் சரி வாழ்வையும் சரி அவங்களால மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அசோகா இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் வந்து இங்கே இருக்கிற டாக்டர் தான். ஏன்னா அவங்க தான் வந்து அசோகா சாக போகும்போது அவங்களோட உயிரை கொடுத்து காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயமும் இருக்குது, இவங்களை கொல்லவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த மார்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு கத்தி, டேகர் ஆஃப் மார்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கத்தியை பயன்படுத்தி இவங்களை வந்துட்டு கொலை பண்ண முடியும். ஸோ அவங்களுமே வந்துட்டு மார்டிஸ் காடாக இருந்தாலுமே காட்ஸாக இருப்பினும் அவங்க வந்துட்டு மார்டல் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இம்மோர்டல்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நீ வந்துட்டு ஜியூஸை கொல்லணும் அப்படின்னா பிளேட்ஸ் ஆஃப் ஒலம்பஸ் இருந்தால் தான் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் தட் தாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு முறைக்கு எப்படி சொல்லலாம், நிஜமாலுமே அவங்க கடவுளா இல்லை வந்துட்டு ஒரு அவதாரமா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு நிறைய பேர் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் யோடா வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல என்னை வந்துட்டு ஃபோர்ஸ் அழைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானட்டை நோக்கி போவார். ஸோ அங்கே தான் வந்து எமோஷன்ஸ், ஒரு 5 விதமான எமோஷன்ஸ் உருவாயிருக்கும். அது வந்து நம்ம யோடாக்கு டெஸ்ட் வைக்கும். அவருக்குள்ள இருக்கிற டார்க் சைடு வந்துட்டு அவர் வெளியில் வரவிடாமல் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட தான் நம்மளுக்கு தெரியவே வரும். ஸோ அந்த மாதிரி 5 விதமான எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி இவங்களுமே வந்து ஒரு ஃபோர்ஸோட ஒரு அவதாரம் தானோ, அதோட வெளிப்பாடு தானோ அப்படிங்கிற மாதிரியும் சில சமயங்களில் தோணும். பட் ஆனால் ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு சோசன் ஒன்னா இருந்து இந்த பேலன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆஃபர் ஆனக்கின் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெல்மை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதா ரியாலிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியப்படல. ஈவன் அசோகால காமிக்கும் போது கூட ஃபாதர் சன்னோட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மலை வந்து அப்படியே இருக்கும், இன்னொரு பக்கம் டாக்டரோடது இடிஞ்சு போய் தான் கிடக்கும். பாம்போ பெரிடியால பேலன்ஸ்கள் போனதுக்கு அப்புறம் மார்டிஸ்கார்டு ஃபாதர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு முனையில் நின்று பேலன்ஸ்கள் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு பாதை எங்கே கொண்டு போகுது அப்படிங்கிறது அசோகா ஸோ அதில் தான் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ பொறுத்து இருந்தாங்க நம்ம பார்க்கணும் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்கோர்ஸ் அவர் வேற இறந்துட்டார் இல்லையா, இப்போ வந்துட்டு ரீகாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி வேற வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். பட் நல்லா இருக்கும்னு நம்புவோம். பட் இந்த மார்டிஸ்கார்ட்ஸ் தான் வந்துட்டு முதல் கடவுளா, இவங்க தான் வந்துட்டு ரொம்பவே பழமை வந்தங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, அவங்கள செலஸ்டியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செலஸ்டியல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தடயம் தான் இந்த கேலக்சியே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க ரொம்பவே அதிர விதமான சக்திகள் இருக்கக்கூடியவங்க, அதே சமயம் ரொம்பவே ஞானிகள். இவன் நீங்க மார்டிஸ் கார்டே பார்த்தாலுமே அவங்க ரொம்பவே ஞானியாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை விட பயங்கரமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதா ரியாலிட்டி. முன்னோர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்மளை விட அதிக ஞானம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களா அறிவுகட்டத்தனமாக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் அதுக்கு பேர் பூமன்றுவாங்க, ஞானி மாதிரி பேசினா. பட் அப்போ இருந்த ஞானிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே நிறைய விஷயங்கள் இந்த கேலக்சியில் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதில் சில தடயங்கள் தான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முறைக்கு இந்த ஃபோர்ஸ் சொல்லலாம். ஃபோர்ஸ் வந்துட்டு அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆற்றலோட திறன்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா ஒரு டெக்னாலஜி ஆர்டிஃபேக்ட்ஸ் இதெல்லாமே இருக்குல்ல, அதெல்லாமே அவங்க எல்லாருமே விட்டுட்டு போன ஒரு சோடுகள் தான். அதை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களோட வம்சாவளியினர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் ஃபர்தராக உருவாக ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ்குள்ள அந்த ஒரு விஷயங்கள் போய் அவங்க வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்து அதை உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம். ஈவன் இப்போ இருக்கிற சூப்பர் வெப்பன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பயன்படக்கூடியது அவங்களோட சுவடுகள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஆபத்தான ஒரு சூப்பர் வெப்பன் தான் சென்டர் பாயிண்ட் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஷிப்பை ஷிஃப்ட் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு ஸ்டார் ஃபைட்டர் ஷிஃப்ட் பண்ணலாம், ஒரு பர்சனை ஒரு இடத்துல இருந்து இடத்துல ஷிஃப்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு பிளானட்டை மொத்த ஸ்டார்ஸையுமே வந்துட்டு இந்த ஒரு வெப்பன் மூலமா ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒரு மெஷின் தான் இந்த ஒரு மெஷின். ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சக்திகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் அவங்களோட காஸ்மிக்ஸ், அதாவது செலஸ்டியலோட காஸ்மிக்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த அளவுக்கு சக்தி கிடைச்சிருக்காது. ஸோ இதை பற்றின ஆர்ஜின்ஸ் எல்லாம் பெருசாக சொல்லலாம். ஈவன் மார்டிஸ் கார்டை பற்றியுமே பெருசாக ஆர்ஜின் நம்மளுக்கு சொல்லப்படல. பட் இவங்க எல்லாருமே ஸ்டார் வார்ஸ்ல இருந்த சொல்லப்பட்ட பவர்ஃபுல் பீயிங்ஸ் அப்படிங்கிறதா உண்மை. மோர் ஆர் லைக் இந்த கேலக்சி செதுக்குனவங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஒரு இன்ஜினியர்னு சொல்லலாம், இல்லைனா ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஆர்கிடெக்ட்ஸ் தான் இந்த ஒரு செலஸ்டியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேலக்சியை அழகாக வடிவமைச்ச ஆர்கிடெக்ட்ஸ் தான் இந்த செலஸ்டியல்ஸ் எல்லாருமே. அண்ட் இன்னொரு பக்கம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கு ஒரு பர்டிகுலர் பவர்ஃபுல் பீயிங் யாராவது ஒருத்தங்க இருந்ததாக ஆகணும். ஆஃப்கோர்ஸ் நல்லது கெட்டது இல்லாமல் ஒரு உணர்வோ ஒரு மனுஷனோ ஒரு வாழ்க்கையோ ஒரு நாளோ முழுமையடையாதுல்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு தான் அந்த குழப்பத்தை வர வைக்கிறவங்க யார் அப்படின்னா ஆபிலாத். ஸோ இந்த மார்டிஸ் கார்ட் அண்ட் ஆபிலாத்தை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் நான் இதில் சொல்கிறேன். ஸ்டார் வார்ஸ்லேயே ரொம்பவே கொடூரமானவங்க அப்படின்னா அந்த ஆபிலாத் தாங்க. இவங்க வந்துட்டு பர்டிகுலர்லி வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம், அந்த ஃபாதர் டாட்டர் சன் இருக்காங்களே, அந்த ஃபாதரோட ஒரு ஒய்ஃப் மாதிரி தான், ஆர் ஸ்டெப் ஒய்ஃப் மாதிரி தான் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இவங்களை பற்றி பெருசாக ஆர்ஜின் எதுவுமே சொல்லியிருக்கப்படாது. நான் அந்த வீடியோலையுமே அதான் சொல்லியிருப்பேன், ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். மேபி வேற ஏதாவது சொல்லியிருப்பேன் இருக்கும். மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் வாட் ஐ செட்ங்க. அதாங்க ரியாலிட்டி. சரி ஓகே, ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருந்தாலும் நானும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பட் இந்த ஒரு கேரக்டரில் பேட்மே ரெப்ரைஸாக வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு
ஒரு தியரி மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல போயிட்டு இருந்துச்சு இந்த அசோகாவோட சீசன் 2 வரதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா சோசன் ஒன்னா இருக்கிற பட்சத்துக்கு ஆனக்கினை ஃபாதரோட இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவர் கேட்டப்போ அப்போ ஒய்ஃபா இருக்கிற பட்சத்துக்கு ஏன் பேட்மே ஒரு வேளை ஆபிலாத்தா இருக்கக்கூடாது, அவங்க வந்துட்டு ஏன் ஒரு செலஸ்டியல் சூப்பர் வில்லனா வந்துட்டு ஃபர்தரா வர போற ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸ்ல பயங்கரமான ஒரு சூப்பர் வில்லனா வரலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு. ஸோ லெஜண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு செலஸ்டியல் உருவாக்குறதுக்கான காரணம் கேலக்சியை அழகா வடிவமைக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி டார்க் சைட் அந்த டார்க் பவரை வந்துட்டு கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக வந்து அதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதா வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு டார்க் சைட் பவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஆபிலாத் தான். ஏன்னா அவங்க இதை பயன்படுத்தி பிளாக் ஹோல் கிளஸ்டர் ஒரு விஷயத்தை வந்துட்டு உருவாக்குனாங்க. அந்த பிளாக் ஹோல் கிளஸ்டர் அப்படிங்கறத வந்துட்டு த மாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா அதுல வந்துட்டு ஆபிலாத்தை பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஆபிலாத்தோட ஆரிஜினும் வந்துட்டு பெருசா சொல்லப்படலதா, பட் ஆனா அவங்க இன்னுமே அதுக்குள்ள இருக்காங்கிறதா உண்மை. ஒருவேளை அவங்க திரும்ப வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். பட் ஆனா அந்த அளவுக்கு ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸ் இது வரைக்கும் டார்க்கா யாரும் கொண்டு போல, முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ்டா தான் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஸ்டார் வார்ஸ் எப்படி பேலன்ஸ் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸே ரொம்பவே பேலன்ஸா கொண்டு போனாங்க. பட் ஆனா ரீசெண்டா நான் ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன், அதாவது மார்ச் மாசம் போட்டிருப்பேன். இந்த வீடியோ நீங்க கேட்கும்போது மே மாசம் வந்திருக்கும். பட் ஆனா அதுல ஒரு பர்டிகுலர் சீரிஸை வந்துட்டு ஸ்கிராப் பண்ணியிருப்பாங்க. பட் அது ரொம்பவே டார்க்கான ஒரு சீரிஸ். அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா மொத்தமா அந்த ஸ்டார் வார்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்திரக்காக பிளான் பண்ணது. பட் டிஸ்னி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்துட்டு பண்ணோடாமே பண்ணிட்டானுங்க. பட் இருந்தாலும் ஃபர்தரா வரப்போற ஸ்டார் வார்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு புதுசாக தான் கொடுக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் இருந்த ஸ்கைவாக்கர் சாகாவை முடிச்சுட்டு டான் ஆஃப் த ஜெடாய்னு சொல்லிட்டு நம்ம மேன்கோல்ட் ஆரம்பிக்கிறது தான் ஸ்டார் வார்ஸோட ஒரு புது விடியல் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, நீங்க ஆபிலாத் கிட்ட வந்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணா இருந்தவ, அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் த ஒன்ஸ், அதாவது மார்ட்டிஸ் கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே வந்துட்டு பணிபுரிச்சிட்டு இருந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி பணிபுரியும் போது தான் அவங்களுக்கு அவங்களோட ஞானமும் சக்தியும் வந்துட்டு கிடைக்குது. ஸோ அப்படிதான் அவங்க ஒரு மதரா ஆகிறாங்க. இந்த சன் அண்ட் டாட்டருக்கு நடுவில் வந்துட்டு பேலன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இவங்களுமே அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஆனா எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க 3 பேருக்கு வயசாகல, பட் ஆனா இவங்களுக்கு வயசாகிட்டே போகுது. ஏன்னா வந்துட்டு சாதாரணமான ஒரு மாடல் உமன் தான், இம்மார்டலான ஒரு பீயிங்கோ கிடையாது. அதாவது வயசாகக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடியவங்க. பட் மார்ட்டிஸ் கார்ட்ஸ்க்கு வயசெல்லாம் ஆகாது, அவங்க இருக்கிற மாதிரியே அப்படியே இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ ஒருவேளை நம்ம குடும்பத்தை நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு கவலை, தனக்குமே இம்மார்டாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் அவங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு அப்படின்னா ஃபாண்ட் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அது ஒரு நீர் மாதிரி, அந்த ஒரு நீரை வந்துட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு த பூல் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற ஞானத்தால உருவாக்கப்பட்ட அந்த குளத்துல குளிக்கவும் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பட் ஆனா அதுதான் அவங்களை வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டுச்சு. அதே சமயம் இந்த 2 விஷயமே வந்துட்டு தடை செய்யப்பட்டது. 2 விஷயத்தையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. நீங்க லாசரஸ் பிட் பார்த்திருக்கீங்களா டிசில? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதில் சில டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கு, பட் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களை வந்துட்டு மொத்தமாக மாத்திரும் அப்படிங்கிறது. ஈவன் நீங்க ஜஸ்டிஸ் லீக் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் எழுப்புவாங்க, பட் அவரும் நல்லா தான் இருப்பார். பட் அதே விஷயம் ஜெனரல் ஜாட் எழுப்பும் போது அவர் வந்துட்டு எப்படி இருப்பாரு? கரப்டா இருப்பாரு, டூம் ஸ்டேவா மாறி இருப்பார்ல, லைக் தட் தாங்க. ஸோ ஆபிலாத் விஷயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு கரப்ஷன் ஆக்கிடுது, அவங்களையே ரொம்பவுமே அவங்கள தீய சக்தியா மாத்திருது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க ரொம்பவே கொடூரமான ஒரு மிருகமா மாறுறாங்க. மிருகமா மாறுறது மட்டும் இல்லாம இவளை இப்படியே விடக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த ஒரு சென்டர் பாயிண்ட் ஸ்டேஷன்ல வந்துட்டு அவங்கள ஒரு காஸ்மிக் பிரிசன்ல புடிச்சு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாவ் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம் இல்லையா, அதுல வந்துட்டு புடிச்சு வைக்கிறாங்க. புடிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம அவரோட சக்தி வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நிறைய பேரியர்ஸ் வச்சுமே வந்து நிறைய விஷயங்களை புடிச்சு வைக்கிறாங்க. எப்பவுமே அவங்க வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்பீட்டடா ஒவ்வொரு சைக்கிளுக்குமே பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பெல்லாம் ஆபிலாத் வந்துட்டு தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்றாங்களோ அப்ப எல்லாமே அவங்களை திரும்ப திரும்ப புடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு சைக்கிள் வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும் இவங்க சாகிற வரைக்கும். ஸோ நமக்கே தெரியாம அந்த ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸ்குள்ள இந்த ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்கு இப்பவுமே. ஆனா ஒரு பாயிண்ட்ல அந்த சென்டர் பாயிண்ட் ஸ்டேஷன் அழிஞ்சும் போகுது. அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவளுமே ரிலீஸ் ஆயிடுறா. ரிலீஸ் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம சோசன் ஒன்னோட மகன், அதாவது லூக் ஸ்கைவாக்கர் ஆபிலாத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க. அதே சமயம் டார்த் கிரேட். அந்த சமயத்தில் லூக் ஸ்கைவாக்கர் கிராண்ட் மாஸ்டரா இருந்தாரு. இதெல்லாமே லெஜண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அந்த டார்க் எசன்ஸ் வந்துட்டு மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இவ திரும்பி வருவா அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம லூக் ஸ்கைவாக்கருக்கு புரிஞ்சிருந்தது. ஸோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ வந்துட்டு திரும்ப வந்து கண்டிப்பா அந்த மார்ட்டிஸ் டேகரை தேடி போவா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இவருக்கு புரியுது. ஒருவேளை அவ திரும்பி வந்தானா, ஏன்னா அதை வச்சு கண்டிப்பா அந்த மார்ட்டிஸ் டேகரை வச்சு இந்த மாதிரி பீயிங்ஸ் வந்துட்டு கொல்ல முடியும்ல, அதனால அதை தேடி போய் யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக கூட அவ போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இவருக்கு புரியுது. ஸோ இன்னொரு பக்கம் மார்ட்டிஸ் கார்ட்ஸ்ல ஃபாதர் எப்படி இருப்பார்? ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. அவரோட சக்திக்கு யாருமே மேட்ச் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்களுமே இவங்களோட சக்திக்கு யாருமே இப்போ மேட்ச் ஆக முடியாது, ஜடாய் ஆகட்டும் சித்தாகட்டும். அதே சமயம்
இவங்கள மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஒரு கேரக்டர் ஸ்டார் வார்ஸ்ல இருந்தது கிடையாது. ஸோ ஈஸி எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி அதே சமயம் அவங்களோட மைண்டை ட்விஸ்ட் பண்ணி என்னைக்குமே அவங்கள வந்துட்டு ஒரு பயத்திலே வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கக்கூடியவங்க தான் ஈவன் டார்க் லார்டா இருந்தாலும் சரி, கிராண்ட் மாஸ்டரா இருந்தாலும் சரி. இவங்களை பத்தி அதாவது இது வரைக்கும் பார்த்தவங்க பத்தி பெருசா கிடையாது. ஈவன் இதுக்கப்புறம் பார்க்க போற ஒருத்தர் பெண்டோ. ஸோ பெண்டோ நீங்க கண்டிப்பா ஸ்டார் வார்ஸ் ரெபல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபோர்ஸ் யூஸரா இருப்பாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல அவரோட அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பொருத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பெண்டோட சீக்வன்ஸ். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இவரு இந்த உள்ள ஹாட்டா வெளி சில்லுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதாவது உள்ள டார்க் சைடு வெளியில லைட் சைடு ரெண்டுத்துக்கு இடையில அப்படிங்கிற மாதிரி கூட சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற பேலன்ஸ் கொடுக்கூடன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா எல்லாத்துலயுமே சமமா இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவர் அதை பேலன்ஸ் பண்றக்கா இல்ல, பட் இவரே ஒரு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேலன்ஸுக்கு உருவம் இருந்தா எப்படி அப்படிங்கறதா பெண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு தராஸ்ல வந்துட்டு எடையை வந்துட்டு சமமாக்கணும். பட் ஆனா தராசை பிடிக்கிறது ஒருத்தரா இருக்கணும். ஓகேவா? பட் ஆனா தராசா யார் இருப்பா அப்படிங்கறதா ஒரு விஷயம். அதுதான் இந்த பெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் சும்மா. ஸோ ரெபல்ஸ்ல ஆடலான் அப்படிங்கிற ஒரு பிளானட்ல தான் இவர் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜடாயோட ஐடியாலஜி சித்தோட அது எதுக்குமே வந்துட்டு பொருந்துற மாதிரியே இருக்க மாட்டாங்க. வித்தியாசமா பேசுவார். ஈவன் நம்ம எஸ்ராவும் கேனனும் வந்துட்டு இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இவரோட ஞானத்துக்கு கீழே அவங்களாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க போராடுறதுலயோ கஷ்டப்படுறதுலயோ கிடையாது. அதை தாண்டி தான் அந்த பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா பேசுவாரு. பட் அது புரியவே புரியாது. என்னடா அவர் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட அந்த ஃபோர்ஸை வந்துட்டு பார்க்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜடாயும் சித்து வந்து ஃபோர்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னும், அதே சமயம் அதை வச்சு ஒருத்தங்களை ஆதிக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சித்து பார்த்தாங்க. அதுதான் ரியாலிட்டி. பட் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதை வந்துட்டு யாருனாலுமே கட்டுப்படுத்த முடியாது. யாரும் அதை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கவும் முடியாது அப்படிங்கறதா வந்துட்டு இவரு பார்க்குற ஒரு விஷயம். அதாவது நம்ம மூச்சு காத்து மாதிரி. ஸோ இயற்கையான விஷயம் தானே. ஸோ நம்ம வந்துட்டு மூச்சு இழுக்கிறோம் விடுறோம், அது வந்துட்டு காத்து இயற்கையா இருக்கிற ஒரு விஷயம் தான். அதே சமயம் அந்த மூச்சுலாம் நம்மளால இருக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அதை பார்க்குறாரு. இந்த இயற்கை அப்படின்னு சொல்லும் போதே அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆற்றல் வந்து நம்மளுக்கு இயற்கை உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு நம்ம எம்பையர் நம்ம ரெபல்ஸை தாக்க வரும்போது அவர் வந்துட்டு இயற்கை சீற்றத்தையும் அந்த இடத்துல உருவாக்கி இருப்பாரு. இயற்கை சீற்றத்தை உருவாக்கி அவங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் பெண்டோ. பட் அந்த ஒரு சீக்வன்ஸ் தரமா இருந்தாலுமே அதுக்கப்புறம் நடந்த இன்னொரு விஷயம் வந்துட்டு அதை விட பயங்கரமா இருக்கும். ஏன்னா த்ரான் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அவர் வந்துட்டு பெருசா பயமே இருக்காது. ஒரு கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பெண்டு வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல ஒரு ப்ராஃபஸி வந்துட்டு சொல்லுவார். என்ன அப்படின்னா ஐ see your defeat like many am surrounding you in a cold embrace அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவர் தோல்வியடையும் போது சுத்தி நிறைய பேர் செத்து கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இல்லைன்னா இறந்து போனவங்களோட கைகள் வந்துட்டு இவர் மேல உளுந்து கிடக்க அவருமே அங்க தோத்து போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாங்க. இது வந்துட்டு சுச்சுவேஷனா இல்ல வந்துட்டு எதிரிகளா அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு குழப்பமாவே இருந்தாலும் ஆனா அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு ப்ராஃபஸி பார்த்து அட்மிரல் த்ரான் ரொம்பவே பயப்படுவார். இந்த ஒரு ப்ராஃபஸி இன்னுமே ஃபுல்ஃபில் ஆகல. ஏன்னா ஸ்டில் அசோகா மூலியமா அந்த ஒரு ப்ராஃபஸியை லீட் பண்ணி தான் போயிட்டு இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் என்னதான் நடக்க போகுதுன்னு. ஏன்னா கண்டிப்பா இந்த ஒரு சீன் நடக்கும்போது அதாவது அசோகா சீசன் 2 எண்டிங்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சீன் நடக்குது. அப்போ ஒரு செகண்ட் த்ரான் வந்து என்ன பண்றாருன்னா நினைச்சு பாக்குறாரு. அப்போ பெண்டுவை லைவ் ஆக்ஷன்ல அப்படியே பெருசா காட்டிட்டு போற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பெண்டு வந்துட்டு ஒரு விஷன் மாதிரி வந்து சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தாலே செமையா இருக்கு. பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். பட் தொடர்ந்து பிளாஸ்டர் வச்சு பெண்டுவை சுடலான்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துல அவர் மறைஞ்சு போயிருப்பாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒருத்தரோட பயத்துல இருந்து அதே சமயம் அவங்களோட இம்பேலன்ஸ்ல இருந்து அவங்க வந்துட்டு வெளியில வரணும் அப்படிங்கறதா இவரோட விஷயம். இவர் ஒரு ஆசனா இருந்ததா கேனனையும் அதே சமயம் எஸ்ராவையுமே வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவாரு. மறக்காம ரெபல்ஸ்ல பாருங்க. ரெபல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அதுல இன்னுமே இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு எலாபரேட்டா சொல்லியிருப்பேன். நீங்களே ரெபல் சீரிஸை போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இவர மாதிரி ஒரு பொறுமையான ஆசான பார்க்கவே முடியாது யோடாக்கு அப்புறம். சரி ஆஃப் கோர்ஸ் யோடான்னு சொல்லி பேசும்போது அவரோட ஃபோர்ஸுக்காக வந்துட்டு இந்த மாதிரி அவர் ஃபாலோ பண்ணி போனவங்க யார்கிட்ட கொண்டு போய் நிறுத்திருக்கோம் அப்படின்னா த பிரைஸ்டஸ் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த 5 பேர் ஸோ பிரைஸ்டஸ் ஆர் ப்ரீஸ்டஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த 5 பேர் இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் ப்ரீஸ்டஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்துட்டு ஃபோர்ஸை வந்துட்டு கட்டுப்படுத்திட்டு அதே சமயம் பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை வச்சு உதவிகரம் படுத்திட்டு இப்படி இருந்த பத்தியில இவங்க தான் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸோட உண்மையான ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா முதல்ல இவங்க இருக்கிற இடத்த பார்த்தலாம். கேலக்சியில் ரொம்பவே ஆழமான ஒரு மையமான ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மறைக்கப்பட்ட ரெல்மில் தான் இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு வாழ்க்கையோட துவக்கத்துக்கு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வாழ்க்கை வந்துட்டு உருவாகுது அப்படிங்கிறதை தாண்டி ஆற்றல் உருவான ஒரு இடத்துல இருந்து தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா ஒரு 5 விதமான ஆஸ்பெக்ட்ஸா ஒரு பர்டிகுலர் பீயிங்ல 5 விதமான ஆஸ்பெக்ட்ஸா வந்துட்டு பிரிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த 5 பேரையுமே. அதாவது செரனிட்டி, ஜாய்,
ஏங்கர், கன்ஃபியூஷன் அண்ட் சேட்னஸ். ஸோ இதெல்லாமே கலந்த மாதிரி தனித்தனியா 5 பேரா இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் கலந்தது தான் ஒன் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு முகமே ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை ரெப்ளிகேட் பண்ற விதமாக தான் அந்த ஒரு முகங்கள் இருக்கும். ஸோ மொரலைக்கு இவங்க வந்து என்ன உணர்த்துறதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த பிசிக்கல் வேர்ல்டில் வந்து நம்மளோட வரம்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போகணும் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக தான் இவங்க 5 பேருமே இருப்பாங்க. அதாவது ஞானத்தை தேடி வர ஒருத்தன் தன்னோட ஆன்மா வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உண்மையை அறிஞ்சுக்கிறது மூலமா நம்ம யாரு அப்படிங்கிறத உணர்த்தி அந்த ஒரு ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல. ஆஃப்கோர்ஸ் என்னை அறிந்தால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தன்னை அறிதல், தான் யாரு அப்படிங்கிறத அறிஞ்சவன் தான் ஒரு ஞானியா இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரது. அதுதான் வந்துட்டு இவங்க உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே. ஏன்னா தான் உடம்பு அப்படிங்கிறது வேற, பட் உயிர் அப்படிங்கிறது வேற. அதாவது நம்ம உடல் வந்துட்டு அழுகி இறந்தாலுமே நம்ம உயிர் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். அது என்னைக்குமே இளமையாக தான் இருக்கும். அதுதான் அந்த ஆன்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவோட உண்மையான பர்பஸ் வந்துட்டு உணரணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரைஸ்டஸோட ஒரு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்துட்டு நார்மலான ஒரு மாடல் பர்சன்ஸ்க்கு அது உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம். இவங்க கேலக்சியில் நடக்கிற பிரச்சனைக்கோ ஜடாயுசத்தின் நடுவில் இருக்கிற பிரச்சனைக்கோ எதுக்குள்ளேயுமே வந்துட்டு இன்டர்ஃபியர்லாம் ஆக மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கறதுக்கும் அதுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு பர்சன்ஸை இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ பிறப்பு, இறப்பு, அதே சமயம் ஆற்றல், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு உதவியா இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. சோ இதுக்காக வந்துட்டு கண்டிப்பா அவங்க ட்ரையல்ஸ் எல்லாமே வைப்பாங்க. அப்படி இருக்கிறது மூலமா தான் அந்த ஃபோர்ஸ் கோஸ்டா, ஃபோர்ஸ் ஸ்பிரிட்டா, ஒன் வித் ஃபோர்ஸா ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு வழிவகுக்கிறதுக்கான ஒரு பாடம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட நினைவுகளோட அவங்க வந்துட்டு ஒன் வித் ஃபோர்ஸ் ஆகி ஒரு ஃபோர்ஸ் கோஸ்டா நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த ஒரு ஞானத்தை வந்துட்டு இவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் கெனோபிக்கு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் ஆனக்கின் வழியா, லூக் ஸ்கைவாக்கர் வழியா இப்படியே வந்துட்டு அது காலப்போக்கில் வந்துட்டு எல்லாருமே கத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம பிசிக்கல் பாடி இறந்ததுக்கு அப்புறம் அந்த காஸ்மிக் ஃபோர்ஸோட நம்ம எப்படி இணையிறது அப்படிங்கிறதுக்கான ஞானமே இவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ அப்பவே தெரிஞ்சிருக்கும் இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாலம் தான் இவங்க. ஸோ மோரா லைக் எமோஷன்ஸ் மூலியமா ஃபோர்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எந்த எமோஷன்ல என்ன பண்ணும் போது அப்படிங்கிறது மூலமா தான் தான் யாருங்கிறதே தெரியும். ஸோ குழப்பம் அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம யாருங்கிறது தெரிஞ்சவன் தான் ஒன் வித் ஃபோர்ஸா ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்துட்டு சொல்லப்படுறாங்க. இவங்களை பத்தியுமே இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. மோரா லைக் நம்மளோட நீங்க எந்த ஒரு மதத்தை வேணா எடுத்துக்கோங்க, அவங்களோட அந்த கடவுள் சொல்றதை வந்துட்டு நம்ம கேட்டு நடந்துக்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயங்களே இருக்கும். சரி, இதுல மட்டும் இல்லாம இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே ஆபத்தான பீயிங்ஸ் யாரு அப்படின்னா கெட்ஸீரியன் அப்படிங்கிற ஒருத்தங்க. சிவங்க யாரு அப்படின்னா அந்த டேத்தமில் இருக்கிற நைட் சிஸ்டர்ஸை உருவாக்குனவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தலைவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களை பார்த்து மிகப்பெரிய ஒரு ஆள், அதாவது மொத்த கேலக்சியுமே தனியா இருந்து மேனிபுலேட் பண்ண ஒருத்தர் பால்பட்டினே பயந்தாரு. அதனால தான் அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு வித்தையை கத்துக்கிட்டு அதை வந்துட்டு அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக இனப்படுகொலை பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒருத்தங்க தான் இவங்க என்னோட இனம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க தான் அந்த நைட் சிஸ்டர் பிளானியை உருவாக்குனவங்க. உண்மையாலுமே அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மந்திரங்கள் மூலியமா, அதாவது சூனியக்காரிகள் அப்படிங்கும் போதே மந்திரங்கள் தானே, மந்திரங்கள் மூலியமா வந்துட்டு மேனிபுலேட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அது ரொம்பவுமே டார்க் சைட்ல கூட பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மந்திரங்கள், மாந்திரிகம், அதே சமயம் இன்கார்னேஷன் சொல்லுவாங்கல்ல, மறுபிறவி பண்றது, ஈவன் இறந்தவங்களை வந்துட்டு உயிர் தலை வைக்க முடியும், அதே சமயம் சாக கிடக்கிறவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். பட் டேத்தமேர்ல இருந்து இந்த கேலக்சி ஃபுல்லா இதை பரப்பணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்களுக்கு தான் திடீர்னு இவங்களை பத்தி நம்ம பால்பட்டினுக்கு தெரிய வருது. பட் ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் மனசுக்குள்ளார ஒரு வரையில ஒரு கத்தி தான் இருக்கணும், இந்த கேலக்சியில் டார்க் சைட் யூஸ் பண்ணா அது நான் மட்டும் தான் இருக்கணும், நீ எல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவங்களோட சக்தியை இவரால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இவங்க வந்து டேத்தமேர் வெளியில போக முடியாத மாதிரி டேத்தமேரை சுத்தி அவர் வந்து ஒரு பிளாக்கேட போட்டுறாரு. இதனால அவங்க வந்துட்டு வெளியில போகவே முடியல. அதனால உள்ளுக்குள்ளே இருந்தவங்க வெறுப்புல வந்துட்டு நைட் சிஸ்டர்ஸ் ரொம்பவே கொடூரமா வந்துட்டு மாத்துறது மட்டும் இல்லாம எப்படா வெளியில போவோம், இங்கிருந்து தப்பிச்சு போய் நம்மளை இப்படி பிடிச்சி வச்சதுக்கான அந்த ஒரு வெறியை வந்துட்டு எப்ப நம்ம வெளிப்படையா காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நாளை எண்ணியே அவங்க இருந்தாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் கெனல் நம்ம பார்த்துக்க முடியாது. கெனலை பொறுத்த வரைக்கும் மதர் டால்சின் தான் இருந்திருப்பாங்க. நம்ம கெட்ஸீரியனை அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. மேபி புதுசாக நிறைய பேர் கேள்விப்பட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. பட் இவங்க இறந்தது 8 ABOல தான், அதாவது பேட்டில் ஆஃப் யாவின் முடிஞ்சு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க இறந்துருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பெட்லாம் ஸ்பிரிட்ஸ், இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்டிட்டிஸ் தான் இவங்க. வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோர் ஸ்பெக்ட்ரம்ல இல்லை, அதுக்கு வெளியில இருந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பர்டிகுலர்லி ஒரு எபிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ரியாலிட்டியை வந்துட்டு வார்ப் பண்ண முடியும். ஸோ இது மூலமா நேரத்தை வந்துட்டு மேனிபுலேட் பண்ணவும் முடியும். உங்களால டைம் அண்ட் ஸ்பேஸை மேனிபுலேட் பண்ணி ஈவன் லைஃபையுமே உங்களால மேனிபுலேட் பண்ண முடியும். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நினைக்கும் போதே அதை உருவாக்கவும் அழிக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும், அதுதான் இவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை வந்துட்டு ஒரு விளையாட்டு பொருளாக பார்த்தவங்க தான் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க லைட் சைடு டார்க் சைடு அதுக்குள்ள எதுவும் வர மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே வெளியில இருக்கிறவங்க இவங்க. இதை வந்துட்டு பெருசாக கன்சிடரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க கூட மோதுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு
பெர்ஃபெக்டான ஒரு குழப்பத்தை கூட அவங்களால காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தங்களா தான் இவங்க இருந்தாங்க. இவங்களை பத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை தொடர்ந்து வர்ட்ஸெக் அப்படிங்கிறவங்க, இது வந்து ஒரு ஃபோர்ஸ் டீமன் அப்படின்னு சொல்லலாம். இதோட சக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பெருசா சொல்லப்படல. பட் ஆனால் இது ஒரு அழிவு கொடுத்துச்சு அப்படின்னா அது சின்னதா இருக்காது, பெருசா தான் இருக்கும். அதே சமயம் டார்க் சைட் ஆஃப் த பவர் யூஸ் பண்றாங்களா, அவங்க தான் வந்துட்டு ஜடாயை விட பயங்கரமானவங்க தான், அதிகமாக வந்துட்டு ஆற்றல் இருக்கும். பட் இவங்க நம்பிக்கை வச்சு ஜெயிப்பாங்க சில சமயத்தில். சரி, ஓகே, அதை வந்துட்டு பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணாம். பட் ஏன்னா கண்டிப்பாக எமோஷன்ஸை வச்சு விளையாடும் போது, சண்டை போடும்போது கண்டிப்பாக சில சமயங்களில் நம்ம எமோஷன்ஸ் மிஸ்லீட் பண்ணிடும். அதனால தான் டார்க் சைட் யூசர்ஸ் வந்துட்டு மொரலைக் தோத்துறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அந்த டார்க் சைட் ஆஃப் த யூசர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு நிறைய ஃபர்பிடன் எபிலிட்டிஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடியதான் இந்த ஒரு டீமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற ஒருத்தங்க தான் இந்த வர்ட்ஸெக் அப்படிங்கிற ஒருத்தன். அது வந்துட்டு மேபி டீமன் அப்படிங்கும்போது மேல் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க. பட் இவங்களும் சரி, அதே சமயம் அந்த பெல்டாங் ஸ்பிரிட்டும் சரி, இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கேலக்சியில் சில பேருக்கு தான் தெரியும். ரொம்பவே பழமை வாழ்ந்தவங்களா இருந்தாலுமே இப்போ இவங்களை பற்றி உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸில் பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் இருக்காங்க. நைட் சிஸ்டர் வந்துட்டு ஒரு கிளானாக போடலாம் பார்த்தேன். பட் ஆனால் நைட் சிஸ்டர்ஸே வந்துட்டு இந்த ஒரு பவர்ஃபுல் பீயிங்ஸ்குள்ளே தான் வருவாங்க. அதனால இதுலேயே நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ அதனால இவ்வளோதாங்க, வேற எதுவும் கிடையாது. ஜெஃபோனியன்ஸ் பற்றி நம்ம வந்துட்டு தனியாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது தேவையும் படாதுன்னு நினைக்கிறேன். மொரலைக்கு அது வந்துட்டு ஒரு ஜெஃபோ அப்படிங்கிற பிளானட்ல இருக்கக்கூடிய ஜெஃபோனியன் ஸ்பீஷியஸ் தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க பவர்ஃபுல்லான பீயிங்ஸ்னு சொல்ல முடியாது. இவங்க தான் வந்துட்டு உண்மையாலுமே ஃபோர்ஸ் யூசர்ஸை தாண்டி சக்தி வாய்ந்தவங்களா இருக்கக்கூடியவங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க இருக்க கேலக்சியில் தான் அந்த ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பி த ஸ்பார்க், லைட் த ஃபயர், அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.